ஹாய், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன உங்களுக்கு காட்ட போகிறோன்னா நல்ல அழகான ஒரு வீடியோ. இந்த வீடியோ என்ன வீடியோன்னு சொன்னால் உண்மையாகவே இந்த கனடான்னு சொல்லிச்சுன்னா கனடாவில் நிறைய இடங்கள் இருக்கின்றது. ஆனால் நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன்னா அந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த இடங்களே அந்த உள்ளுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. பாருங்க, இது எந்த பூன்னு சொல்லுங்க. அப்போ எங்களோட ஊரில் பட்டிப்பூ கண்ணன் கலரில் இருக்கும், வெள்ளை கலரில் இருக்கும், பர்பிளில் இருக்கும். ஆனால் அது என்ன செய்கிறார்கள்னு சொன்னால் அதை இந்த அழகாக இந்த பார்க்கில் விக்டோரியா பார்க், இந்த விக்டோரியா பார்க் நான் உள்ளுக்க போய் கேட்டேன். இதுக்கு எல்லோரும் விழுந்து பார்க்கின்றார்கள். ஆனால் நான் கேட்டேன் இது என்ன இடம் என்று சொல்லி கேட்டேன். கேட்கும்போது ஆனால் அவர்களுக்கு தெரியல. இங்கே பாருங்கள், அந்த சிலையை பாருங்கள். இந்த சிலை தான் அந்த விக்டோரியா. இந்த விக்டோரியான்றது யாருன்னு சொல்லுங்கோ, எனக்கு கொமனில் எழுதுங்கோ விக்டோரியா யாருன்னு சொல்லி. கனடாவில் கூடுதலாக விக்டோரியா டே, விக்டோரியான்னு சொல்லி எல்லாம் கொண்டாடுவார்கள். அது என்ன மீனிங்ன்றதை நீங்கள் எனக்கு கொமனில் எழுதுங்கள். அத்தோட பாருங்கள், நான் உள்ளுக்கு விக்டோரியா அந்த உள்ளுக்க போகிறேன்னு பாருங்கள். என்ன அழகாக அந்த இடம் கட்டி வச்சுக்கிறார்கள்னு பாருங்கள். அந்த அதுக்குள்ளே போகும்போது ஒரு நீர் கணக்கொண்டு போகின்றது, ஒரு பெரிய ஒரு இது கணக்கொண்டு பாருங்கள். இதுதான் அந்த மாளிகை. இந்த மாளிகைக்குள்ளே போகும்போது எல்லாரும் பார்க்கணும். ஆனால் நாங்கள் நிறைய பேரை கேட்டோன்னா இதுக்கு என்ன பேர், என்ன இடம், என்ன இதுகள்னு சொல்லலாம் போனோம்னு சொன்னால் இந்த கட்டிடத்துக்குள்ளே கீழே மெட்ரோ ஓடுன்றது. இது ஸ்கோஸ் விக்டோரியான்னு சொல்லி ஓடுகின்றது. அத்தோட இது என்னென்னு செஞ்சால் உள்ளுக்க போனீங்கன்னு சொன்னால் நிறைய கடைகள் இருக்கின்றது. ஆனால் வித்தியாசமாக இருக்கின்றது. கட்டிடம் உள்ளுக்க சரியான வித்தியாசமாக பளிங்குன கிடையாது, கண்ணாடியால் எல்லாம் ஃபுல்லாக ஆனது. அத்தோட நிறைய கடைகள் இருக்கின்றன, சாப்பாட்டு கடை இருக்கின்றது, மோல் கணக்கு இருக்கின்றது. உள்ளுக்க போய் பார்க்கும்போது மோல் கணக்கு இருக்கின்றது. ஏன்னா நான் போன டைம் கொஞ்சம் லேட்டாக போயிட்டுது. நான் கொஞ்சம் முன்னுக்கு போயிருந்தேன்னு சொன்னால் எனக்கு அந்த சாப்பாட்டு கடை அதுகளெல்லாம் எடுத்துப்பேன். ஆனால் இது உள்ளுக்க போகும்போது எல்லோரும் சில பேர் அதில் எல்லாம் பியானோ வாசித்து கொண்டிருக்கின்றார்கள், சில பேர் ஹிட்டார் வாசித்து கொண்டிருக்கின்றார்கள், சில மியூசிக் வாசித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் தாங்களே ஒன்றா கொண்டு வாசிக்கின்றார்கள். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லி, என்ன அழகாக இருக்குதுன்னு பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்கின்றது, சூப்பராக இருக்குது. நான் பார்த்து ரசித்ததுன்னு சொன்னா இந்த கட்டிடத்தை தான் நான் பார்த்து ரசித்தது. அதோட அந்த நீர் வீழ்ச்சி, அந்த கீழே பாருங்க இன்னும் அழகாக நீர் ஓடிக்கொண்டிருக்குன்றது. வேணால் நான் கையில் அப்படியே தொட்டு பார்த்தேன், அது வாட்டர் போய்கொண்டிருக்கு. ஆனால் அந்த விக்டோரியா, அந்த கீழும் அந்த விக்டோரியாவும் ஒன்றாக செய்கின்றது. பாருங்கள், அந்த சிலையை, விக்டோரியா சிலையை இவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் சும்மா பழங்கு கணக்கு இருக்குது. உள்ளுக்கா போய் பார்க்கும்போது இவ்வளோ பேர் வீடியோ எடுக்கணும். மற்றது இங்கே கல்யாண ரிசப்ஷனுக்கு எடுக்கணும். அவ்வளோ அழகாக எல்லாம் ரிசப்ஷனுக்கு எடுக்கணும். மற்றது ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும், நிறைய எடுக்கணும். இங்கே இதுதான் அந்த மேடை. இந்த மேடையை பாருங்கள், இந்த மேடை பள்ளிங்க எனக்கு இங்கேருந்து அங்கே பார்த்தால் அங்கே இருக்கிறதெல்லாம் அப்படியே பள்ளிங்காக தெரியும். லைட்டுகள் எல்லாம் அந்த தண்ணிக்குள்ளே தெரியும். அவ்வளோ அழகாக இருக்கின்றது. கனடாவில் இப்படியான அழகான இடங்கள் உண்மையாக பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்கின்றது, சூப்பராக இருக்கின்றது. ஃபோட்டோ ஷூட்டுகள் செய்யலாம். இங்கே நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் செய்துகின்றிருக்கின்றாங்க. ஆனால் என்னென்னு சொன்னால் கொஞ்சம் அந்த ஒன்று இருட்டாக போயிட்டுது. இல்லைன்னு செய்யணும், கொஞ்சம் மார்னிங்காக போயிருந்தால் அழகாக பார்த்துருக்கலாம். அத்தோட மழையாயம் போயிட்டுது. மழை வெளியில் பயங்கர மழை என்ற வழியால் கொஞ்சம் கஷ்டமாக போயிட்டுது. ஏனெண்டா இதை அப்போ கொஞ்சம் அவசரமாக நான் வீடியோக்கள் எடுத்துக்கொண்டு வந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.